நாட்டில் அந்நிய சக்திகள் பிரச்சனை ஏற்படுத்துவது போலவும் மத நல்லிணக்கத்திற்கு ஊறு விளைவிப்பது போலவும் ஜனநாயகன் படத்தில் காட்சிகள் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் புகார் தீவிரமானது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நடிகரும் தவேக தலைவருமான விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று வழங்க உத்தரவிட்ட தனி நீதிபதியின் தீர்ப்புக்கு எதிராக திரைப்பட தணிக்கை வாரியம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தது. 20ஆம் தேதியன்று வாத பிரதிவாதங்கள் நிறைவுற்ற நிலையில் நேற்றைய தேதிக்கு தீர்ப்பை நீதிபதிகள் ஒத்திவைத்திருந்தனர். அதன்படி நேற்று தீர்ப்பளித்த நீதிபதிகள் படத்தை மீண்டும் மறு ஆய்வுக்கு அனுப்புவதாக உத்தரவிட்டனர். இந்நிலையில் அவர்களது உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளன. அதில் நாட்டில் அந்நிய சக்திகள் பிரச்சனை ஏற்படுத்துவது போலவும் மத நல்லிணக்கத்திற்கு ஊறு விளைவிப்பது போலவும் படத்தில் காட்சிகள் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் புகார் தீவிரமானது என்று நீதிபதிகள் குறிப்பிட்டுள்ளனர். அத்துடன் ராணுவம் சம்பந்தப்பட்ட காட்சிகளும் வசனங்களும் இடம்பெற்றுள்ளதாக தணிக்கை வாரியத்தின் புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக நீதிபதிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஜனநாயகன் படத்தை திரையிட அனுமதிக்கும் முன்பு இதை தீவிரமாக ஆய்வு செய்ய வேண்டும் என்பதால் படத்தை மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்புவதாக தங்கள் தீர்ப்பில் கூறியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.